அளவில்லாமல் கொடுத்து அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்திகளை ஸ்தோத்திரம், செய்திகளை கற்றாசிரியங்க. செய்திகளில் உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும். உங்களுடைய வார்த்தைகள் தெளிவாக ஜனங்களுக்கு வெளிப்படட்டும். இந்த நாள் மயப்படுத்தும் துரிதமாக சேர்க்கைகளை தரையில் உடைத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாராயண கடவுள் புகழ் செய்கிறோம் பிதாவே. ஆமென். சேர்ந்து கரங்களை சந்தோஷத்தோடு உற்சாகமாக பாடுவோம். எல்லாரும் முகமுறை அடைந்து கொள்ளுங்கள். இடைவெளியை பின்பற்றி காரணம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து உயர்த்தும். உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வெட்டியே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. உம்முடைய பாவங்களுக்கு நிவாரண வழியாக மணமகன் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டார். அவர் நமக்காக மறைத்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவருடைய இரத்தத்தினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். My
அவை உள்ளதானது சீரந்தவரே நீரே என்றும் பெரியவரே நீரே ஆராதிக்க ரெண்டு காரணம் மேல உயர்த்தி இயேசுவே 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 கோடி நன்மை செய்த இயேசுராஜனே நமது வாழ்க்கையில் உயர்ந்த நன்றியாம் நன்மை நெறியில் நாளும் நடந்து நலன்கள் யாவும் நன்மை கொள்கிறது. So
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்ல என்ன புத்தகத்துல யூதா கோத்திரத்தை குறித்து வேதம் சொல்றது. யூதா கோத்திரம் என்றால் நமக்கு என்னன்னு தெரியும், துதிக்கிற கோத்திரம். யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். அந்த கோத்திரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார். யூதா கோத்திரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதனால யூதா கோத்திரத்தின் சிங்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த யூதா கோத்திரத்தை குறித்து என்ன புத்தகத்தை பைபிள் சொல்றது. இந்த யூதா கோத்திரத்தை குறித்து அநேக இடங்கள்ல அவங்க எண்ணுவாங்க. அந்த கோத்திரத்தில் உள்ள ஆட்கள், படை வீரர்கள், ஜனங்கள் எல்லாம் இருக்கும்போது அநேக காரியங்களுக்காக அநேக முறை என்ன புத்தகம் இருந்தாலே அது நம்பர்ஸ் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜனங்கள் எண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல கூட வேற கோத்திரம் மீட்டி இருக்காது. யூதா கோத்திரம் தான் ஜன கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிற கோட்டமா இருக்கும், கோத்திரமா இருக்கும். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டோட துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஆண்டோட உண்மையா ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நிச்சயமாவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெருகி கொண்டே இருப்பீங்க. சந்தேகமே இல்லை, சந்தேகமே கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா பாலசிங்கம் இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனார். இறை கவர்ந்து கொண்டு ஏறி போகிறவங்க நம்முடைய கரம் நம்முடைய சத்துருக்களின் பிடரியில் இருக்கும். அவர்களை நாம் மேற்கொள்ளுகிறவர்களா இருப்போம். துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, வாய்களை தரங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் சத்தம் உயர்த்தி துதிக்கலாமா? மகிமை ஏறெடுக்கலாமா? ஆராதனை ஏறெடுக்கலாமா? துதிக்கலாமா? 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 உங்க முறுமுறுக்க உங்களுக்கு மனசு வர்ற பொழுதுலாம் அதை துதியா மாற்றுங்க, ஆராதனையா மாற்றுங்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மகிமை நோக்கி, மகிமை நோக்கி, ஸ்தோத்திரம் நோக்கி, ஆராதனை நோக்கி. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எங்கள் தேவன், எங்கள் ராஜா, எங்கள் கர்த்தர். நமக்கு மகிமை. ஆலயத்தின் நடுவில் உன்னுடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். உன்னுடைய கிருபையை சிந்திச்சு பாருங்க. எத்தனை காரியங்களை உங்களை மீட்டெடுத்தார் ஆண்டவர். எத்தனை தவறு செய்த கூட நம்மை தண்டிக்காம ஆண்டவர் விட்டு விட்டாரு. கண்ணும் காணாதவ கூட விட்டு விட்டாரு. உண்மை உயர்த்துகிறேன் என் ஆச்சாரிய, என் கர்த்தரே, எங்கள் பிதாவே, எங்களை நேசிக்கிற ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிற மாட்டேன், உம்மை உயர்த்துகிற மாட்டவர், உம்மை உயர்த்துகிறோம். தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தி உள்ளே, தள்ளப்பட்ட கல்லா
உம்மை நினைக்கும் போதெல்லாம் நன்றி பேரன்பினாலே என்னை சுகமில்லாம பலவீனத்தோடு இருந்ததுதான் கர்த்தருடைய பலனை தாங்கியது. குறைவோடு இருந்தோம், கடனோடு இருந்தோம், கடன் பாரத்தோடு இருந்தோம், குறைவோடு இருந்தோம். கர்த்தர் காண்பித்து நம்மை ஆசீர்வதித்தார், தேவைகளை சந்தித்தார், பலப்படுத்தினார், நிறுத்தினார், நம்மை விரைவாக நிறுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். பைபிள் சொல்கிறது அவருடைய ஜனத்திலே சிறுமையானவர்கள் அதிலே திடம் கொண்டு தங்குவார்கள். கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். சபையை கர்த்தர் அஸ்திவாரப்படுத்தினார். சபைக்குள்ள வரவங்க திடம் கொண்டு தங்குவாங்க.
அரவணைப்போடு நம்மை சேர்த்து எடுத்துக் கொள்கிறார். ஒரு தாய் உங்களை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் சொல்றாரு. ஒரு தகப்பன் உங்களை சுமப்பது போல நான் உங்களை சுமப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தாய் நம்மளை விட்டு போயிருக்கலாம், நம்மளை கைவிட்டு போயிருக்கலாம். தகப்பன் நம்மை விட்டு போயிருக்கலாம், நம்மை கைவிட்டு போயிருக்கலாங்க. இந்த தகப்பனாக இயேசு நமக்காக ஜீவன் தந்தவர். எனக்காய் ஜீவன் தந்த இயேசு. சொல்லுங்க, எனக்காய் ஜீவன் தந்த இயேசு ஒரு நாள் கைவிடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை இயேசுவே நாம் உம்மை துதிக்கிறோம். ஜீசஸ், we love you Lord. எல்லாரும் அன்போடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அன்போடு அவருக்கு ஆராதனைகளை செலுத்துவோம், அன்போடு அவருக்கு துதி பலிகளை எடுப்போம். ரட்சகரே இயேசுநாதா, எங்கள் அன்பரே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. உன்னதத்தில் உயர்ந்தவரே, Thank you.
கரங்களை உயர்த்தி திரும்பவும் ஒரு முறை பாடப்படும். நீர் என்னை சுமந்ததாலே தடைகளை தாங்கி வந்திருக்கிறேன். உடைய திருக்கரம் என்னை தாங்கினபடினாலே இம்மட்டும் மடிந்திடாமல் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். வாழ்ந்து கொண்டிருப்பது உடைய கிருபை. நான் வாழ்ந்தது உடைய கிருபை. நான் வளர்ந்தது உடைய கிருபை. நான் நிற்பதும் உடைய கிருபை. நான் நிற்பதும் ஆகாத இருப்பதும் உடைய கிருபை. இயேசுவே உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் கை வைத்து சொல்லுங்களேன். இயேசுவே உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் என்னை சுமந்ததாலே தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இப்பொழுது இறங்குகிறது. எல்லா கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தில். வியாதியின் வல்லமைகள் பெருத்து ஓடுகிறது இயேசுவின் நாமத்தில். பலவீனத்தின் கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தில். சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அவருடைய நாமம் உன்னத நாமம். Jesus is the name above all names. It's the mighty name, powerful name. சொல்லுங்க எல்லாரும் இயேசுவே. சத்தமா சொல்லலாமே. இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை செலுத்துகிறோம். பிதாவை சேர்த்து ஆமென் சொல்லுவோம். நம்முடைய சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 37ஆம் சங்கீதம். சங்கீதம் 37. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, உன்னுடைய காரியத்தை வைக்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்திர உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் ஈரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தானால். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பெயரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் இளையமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்க பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணயிடுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இதயத்திற்கு உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்குள்ள செல்வ திரட்சியை பார்க்க நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளில் நினைந்து போல புகைந்து போவார்கள்.
துன்மார்க்கன் குப்பையாய் புகைந்து போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அரசுடன் போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதில் உள்ளவனும் ஆனேன். ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நிமித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்னைக்கும் நிலைத்திருப்பார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாயில் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான்கள் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகிற அவனை ஆக்கிரமிக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருக்கு, அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமி சுருத்திக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அருண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தரான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கு ஏற்ற நிலத்தில் உழைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தரித்தவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலாம். அல்லேலூயா. அதில் நாம் உட்காரோம், சொல்றோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சோதரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த நாளிலே சங்கீதத்தில் இருந்து நான் நிறைய வசனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் என்ன கூட தேவனாய கர்த்தர் பேசின வார்த்தை, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசவில்லை என்று 31ஆம் வசனம் சொல்கிறது. நம்முடைய தேவனாய கர்த்தர் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன 119ஆம் சங்கீதத்தில் இருதயத்தில் வைத்து வைத்த 11ஆம் வசனம் நினைக்கிறேன், வைத்து வைத்தார் என்று சொல்லி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இங்கே துன்மார்க்கன் அதை இன்னும் சிந்திக்க மாட்டான். ஆனால் நீதிமானோ கர்த்தருடைய பிள்ளைகளோ அந்த கர்த்தருடைய வேதத்திலே நிச்சயமாக தாகமாயிருப்பார்கள், பிரியமாயிருப்பார்கள், நேசிப்பார்கள். சோத்திரம். அதனால அவருடைய நடை பிசகுவதில்லை. நாம் ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சோத்திரம், நமக்கு இணக்கமாய் இல்லையே, அவர்கள் திருசாய் போகிறார்களே என்று. ஆனால் அவர் கர்த்தருடைய பாதையிலே போகிறதுனாலே அப்படியே தெரியும். நமக்கு இணக்கமாய் வரவில்லை, அவ்வளவுதான். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறார்கள். அல்லேலூயா. அது நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டு இருப்போம். தப்பு தாளங்கள், தப்பு கணக்குலாம் நமக்கு நிறைய உண்டு. அதனால தப்பான எண்ணங்கள் நமக்கு நிறைய இருக்கிறதுனா அப்படி செய்வோம். ஆனால் இங்கே ஆண்டவர் அருளிய வேதம் அவன் இதயத்தில் இருந்ததுனாலே அங்கே அவனுக்கு இன்னொன்று சோதனை. அவனுடைய நடை பிசகுகள், நேரான நடை, சீரிய நடை, ஒழுங்கு, உண்மை, நேர்மை, நீதி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாம் அவனுக்கு இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் அவனுடைய நடையில் பிசகுவதில்லை, தடுமாறுவதில்லை, அவன் விழுவதில்லை. கர்த்தருடைய வேதம் அவனோடு இருக்கிறதுனாலே அதை தட்டி 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 சரி செய்கிறது. சோதரம். அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதம் 119ஆம் சங்கீதத்திலே 165ஆம் வசனம் சொல்கிறது, சோதர வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. சமாதானத்திற்காக கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தை நேசியுங்கள், உங்களுக்கு மிகுந்த சமாதானம். சோதரம். அதே சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதத்தில் சோதரம் 72ஆம் வசனம் சொல்கிறது, அநேகமாயிரம் ஆயிரம் வெள்ளி பொண்ணுகளை பார்க்கும் நீர் விளம்பின நலம். அல்லேலூயா. எனக்கு பொண்ணு வெளி பெட்டி பெட்டியாக இருந்தால் பரவாயில்ல, அதை விட நம்முடைய வேதம் எனக்கு. ஏன்னா நான் என்னுடைய நடை பிசகுவதில்லை, நான் கோணலாய் நடப்பதை நான் விரும்பவில்லை, நேராக நடக்க வேண்டும், நான் ஒழுங்காக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதம் என்னுடைய இதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காகவே நான் கர்த்தருடைய வேதத்தை நான் பற்றி கொண்டேன், பிடித்துக் கொண்டேன், அது மேல் கவனமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 24:35 சொல்லுகிறது, வானம் அழிந்து போகும்,
பூமி ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவார். அல்லேலூயா. அதனால அந்த வார்த்தை நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்போது ஞாபகம் வரும் போதெல்லாம் ஒரு சில ஆட்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய தாய்மொழியிலே மொழிபெயர்த்து தந்த அந்த சோத்திரம் மொழிபெயர்ப்பாளர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மொழிபெயர்த்து அவர்களுக்காக நான் நன்றி சொல்வேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு விளங்காத ஒரு வார்த்தையை எனக்கு விளங்கும்படியாக நான் தெரிந்து கொள்ளும்படியாக அவர் பிரயாசப்பட்டதை நான் அவர்களுக்காக ஜெபிப்பேன். அல்லேலூயா. சோத்திரம். என்னென்ன சோத்திரம் எனக்கு தெரியாது அல்லவா சோத்திரம். ஆனால் தேவனாய் கர்த்தர் அந்த நான் ஒரு தடவை வாசிப்பதற்கு நான் போன தடவை கேட்கும் பொழுது யாரா வேதத்தை வாசித்தார் என்று கேட்கும் பொழுது நிறைய பேர் முகத்தை பொங்க போட்டோம். அல்லேலூயா. அப்படி அல்ல, இந்த வேதத்தை பல முறை வாசித்து இதில் என்னென்ன சொல்லுகிற அதுக்கேற்ற மொழிபெயர்ப்பெல்லாம் செய்து அவர் எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க. தமிழ் மொழியில் எனக்கு தந்த அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் நான் ஒரு தடவை கூட படிக்கல கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்திலே இரவு பகலும் தூங்குகிற ஒரு பாக்கியவான்கள் என்று நினைக்கிறோம். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் பாக்கியவான்களாக இருந்து அதை தியானிக்கிற மனுஷர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றது, ஆத்மாக்களை திருப்தி ஆக்குகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன் பல காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது சோத்திரம் எனக்கு வேற வழி இருக்கான்னு பார்க்கிறேன். சோத்திரம் இது வேதத்திலே கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்கிறது, எனக்கு இன்னொரு சுவிசேஷம் இல்லையே. அவர் சொல்றார், எனக்கு இருக்கிற மனப்பான்மை அந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எனக்கு நான் வேற எங்கேயா போய் சோத்திரம் அப்படி அதை பூசி இப்படி ஏதாவது கயிறை கட்டி இப்படி தாயத்தை போட்டு ஏதோ ஒன்று செஞ்சு நான் அப்படி ரட்சிக்கப்படலாம் என்று நினைத்தால் அப்படி இல்லையே. எனக்கு இன்னொரு சுவிசேஷம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியமானது. ஏன்னா வேதம் சொல்லுது, சங்கீதம் 138:2 சொல்லுகிறது, சோத்திர சகல பிரசவங்களை பார்க்கிறோம் தன்னுடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். 51:7 ஏசாயா நீதி அறிந்தவர்களே, வேதத்தை இதயத்திலே பதித்திருக்கிறவர்கள். பாருங்க, இதயத்தை நிச்சயமா பதித்திருக்கணுமா. நீதிமொழிகள் 3:3 சொல்கிறது, உடைய இதயத்தில வேதத்தை நிச்சயம் பதித்துக்கொள், பல இருதய பலகைகளை எழுதிக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலில் விட்டுட்டு இந்த வாங்கிட்டு இந்த காலில் விடுறதுக்கு இல்லை. சோத்திரம். நான் அந்த வார்த்தையினால தான் நான் பிழைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு சாட்சியாக சபை நடுவிலே உண்மையாய் கர்த்தருக்காக சொல்கிறேன். நான் அந்த வார்த்தையினால, பணத்தினால அல்ல, என்னுடைய பலத்தினால அல்ல, என்னுடைய செல்வாக்கு எந்த திறமையினால அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால மாத்திரமே நான் பிழைத்திருக்கிறேன் சொல்ல முடியும். அல்லேலூயா. சோத்திரம். என்னை அப்படியே தூக்கி சுமக்கிறதை நான் பார்க்கிறேன், என்னை தாங்குகிறதை பார்க்கிறேன். என்னுடைய உடைந்து போன நேரங்களிலே அதை என்னை தூக்கி எப்படி தோல்வல் போட்ட பிள்ளைய தாளாட்டுகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்னை நிமிரச் செய்கிறது, எதை குறித்து கவலைப்படாமல் இருக்க செய்கிறது, கண்ணீரை துடைக்கிறது, எனக்கு பயப்படாமல் இருக்க செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இது உண்மை. சோத்திரம். சங்கீதம் 119:1 அல்லேலூயா. நாம் உத்தம மார்க்கத்தராய் காணப்படுகிறோம். மற்றவங்க ஏதோ ஒரு மார்க்கம், துன்மார்க்கம் என்று சொல்லலாம். நாம் உத்தம மார்க்கத்தராய் காணப்படுகிறதுனாலே கர்த்தருடைய வார்த்தை நாம் செவி கொடுப்போம். ஆமோஸ் 8:11 சொல்லுகிறது, ஒரு பஞ்சகாலம் வருகிறது, அது உணவினால் வருகிற பஞ்சகாலம் அல்ல, அது தாகம் தண்ணீர் இல்லாத ஒரு தாகம் எடுக்கிறதான பஞ்சகாலம் அல்ல, வசன பஞ்சம் ஒன்று வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இல்லை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தைரியமாக நம்ம என்ன வாசிக்கணும். இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால், இதை நம்புவீர்கள் என்று சொன்னால், தாவத்தோடு வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அதுமாதிரி பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் வேதத்தில். பிரியப்படணும். கர்த்தருடைய வேதத்தை சில பேருக்கு தலைவணிக்கு அடையில படுத்திக்கிட்டு சோத்திரம் அப்படிலாம் இல்லை. இது மந்திர மாயம்லாம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தேவன் நம்மளோட பேசின வார்த்தைகள், தேவன் உன்னை தைரியப்படுத்துவதற்காக சொன்ன வார்த்தைகள், உன்னை எழுப்புவதற்கு தூங்குகிற உன்னை மருத்துவரை விட்டு எழுப்புகிற ஒரு வார்த்தை, உன்னை இருளில் இருக்கிறவனை வெளிச்சத்திலே கொண்டு வருகிற வார்த்தை, நீ கட்டப்பட்டிருக்கிற உன்னை கட்ட வைக்க செய்கிறதான ஒரு வார்த்தை, விடுதலை செய்கிற வார்த்தை, சிறைப்பட்டிருக்கிறவனுக்கு சிறையை நீக்குகிற ஒரு வார்த்தை, வேதனை மாற்றுகிற ஒரு வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது,
யோவான் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது அதிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். தேவனாய் நமக்கு சொல்லப்பட்டதான வார்த்தைகள். அதனால நாம் என்ன செய்யணும்? அது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை கடைபிடிக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய நடை பிசுகுவதில்லை, எனக்கு சமாதானமாக இருக்கணும், நான் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாய் பெரிய காரியங்கள் செய்வார். யோசுவா புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறி போகாது. இஸ்ரவேலருக்கு தேவனாய் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை என்ன செய்யாது? அது தவறி போகாது. ஆபகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எழுதுறது, குறித்த காலத்தில் தீர்க்கதரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, வெள்ளம் தாமைத்தால் அது என்ன செய்யாது? அது நடக்கும். இந்த வார்த்தையை நம்புங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28:15 சொல்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அந்த வார்த்தை உனக்கு சொன்னல, அந்த வார்த்தை உனக்கு காப்பாற்ற வேண்டும் இல்ல, உனக்கு அதை தர வேண்டும் இல்ல, பயப்படாத, உனக்கு இதை செய்ய வேண்டும் இல்ல. அந்த வார்த்தையை நம்புங்க. தேவனாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் பிழைப்போம். மனிதன் உணவினால் மாத்திரமல்ல, மனிதன் கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முழங்கால் படித்து நீரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த ஜெப வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த நன்மையான வரம், எந்த நன்மையான ஈவும் பூர்ணமான வரம் ஆண்டவரே பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது சுவாமி. அப்பா, அதை நாங்கள் விசுவாசித்தவர்களாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அப்பா, எங்களுடைய இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காய் ஆண்டவரே உங்க சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. எல்லாரும் ஜெப நிலையில காணப்படுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அப்பா, எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் ஆண்டவரே உங்க சமூகத்தில் கெஞ்சி நிற்கிறோம் ஐயா. அப்பா, எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருந்து அல்லவோ வருகிறதப்பா. சோதர ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே, இந்திய தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா சோதர ஆண்டவரே, கல்லையும் மண்ணையும் மனிதர்களையும் தெய்வங்களாக வணங்கி கொண்டிருக்கிற இந்த தேசம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே தீட்டுப்பட்டு இருக்கிறது சுவாமி. அதெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. எங்களுடைய இந்திய தேசம் ஆண்டவரே உடைய ரத்தத்தினால கழுவப்படட்டும் ஐயா. அப்பா, ரட்சிப்பு ஆண்டவரே உடைய கரத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு வரட்டும் ஐயா. தேச தலைவர்களுக்காக எங்கள் சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. அப்பா சோதர அவர்களுக்கு சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க, ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. அப்பா, எங்கள் தேசத்தை சீராய் ஆட்சி செய்ய தேவன் கிருபை செய்யுங்கப்பா. சுயநலமாய் அல்ல ஆண்டவரே, ஜனங்களுக்காக ஒரு பிரயோஜனம் உள்ள ஆட்சியை ஆண்டவரே எங்கள் தலைவர்கள் தரட்டும், முதலமைச்சர்கள் தரட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுடைய இந்த தேசத்துல காணப்படுகிற உலகம் முழுவதும் மிரட்டி கொண்டு இருக்கிற இந்த கொரோனா தொற்று ஒன்றுமில்லாமல் ஒரு இழிப்பொருளாய் போக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த கிரியைகளை ஆண்டவரே அனுமதித்திருக்கிறீர் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் சுகத்தை எதிர்பார்க்கிறோம் ஐயா. ஒரு ஆண்டவரே உங்களுடைய வல்லமை ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா மூலமாய் அநேக பெரிய பெரிய ஆட்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா சோதரம் சோதரம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய சபை ஜனங்களை இந்த தொற்றிலிருந்து பாதுகாத்திருக்கீங்க, இதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. சோதர சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அப்பா சோதர ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர்கள் குடும்பங்களில் காணப்பட்டா அவங்க ரட்சிக்கப்பட தேவன் கிருபை செய்யுங்கப்பா. சோதரம் ஐயா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆண்டவரே, அன்பின் ரட்சகரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணி கொடுக்கப்பா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆண்டவரே, வயோதிக பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உங்களுடைய சபை ஜனங்கள் வேதத்தில் ஆண்டவரே தேறினவர்களாய் மாற ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே மறுரூபப்பட தேவன் கிருபை செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானங்களை கொடுங்க. வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாலிபத்தை காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா சோதரர் படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. அப்பா சோதர ஆண்டவரே, முழுவதுமாய் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நான் ஏற்கனவே வாசித்த வசனம் தான்
வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாச்சோம், கொஞ்சம் பலன் இருக்கும் அப்படின்னு. அப்போ நமக்கு தேவை இந்த உலகத்துல வாழ்வதற்கு, எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு பலன் தேவை என்று பார்த்தோம். ஆமென். என்ன தேவை? பலன் தேவை. பலன் இல்லாதபடினால நம்ம நிறைய காரியங்களை செய்து முடிக்கலாம். நம்ம நினைக்கிறோம் அது இல்லை இது இல்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நம்முடைய சூழ்நிலையில பூரா குற்றம் சாட்டி கொண்டே நம்ம அப்படி இருந்த இடங்களே இருக்கிறோம். உங்களுக்கு தேவை தெரியுமா? பலன். அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? பலன் வேதத்திலிருந்து ஆண்டவர் சொல்ற அநேக வழிகள் மூலமாக நமக்கு பலன் கிடைக்கிறது. முதலாவது எதுல இருந்து பலன் கிடைக்கிறது போன வாரம் சொன்னேன், வேத வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன செய்கிறது? பலன் தருகிற ஒன்றாக இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை எழுப்பி நிற்க செய்கிறது. அல்லேலூயா. கிரியோன் என்ற ஒரு மனுஷன், அவன் வந்து இந்த தானிய களத்துல போரடிக்கிற களம் சொல்லுவாங்கல்ல, வயல்ல இருந்து தானியங்களை அறுத்து கொண்டு வந்து போரடிக்கிற களத்துல போரடிப்பாங்க. அடிச்சு அரிசியை தனியா நெல்லை தனியா பிரிச்சு எடுப்பாங்க. அந்த களத்துல நின்றுட்டு அவன் புலம்பிக்கிட்டே இருக்கிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் நாங்க எப்படி இருப்போம். ஏன்னா அவங்க ஒரு அடிமைத்தனமா இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பெலிஸ்தியர் நினைக்கிறேன், அவரிடத்துல அடிமைப்பட்டு போய் இருக்கிறாங்க. பெலிஸ்தியர் ஒரு தேசத்துல வந்து அவங்க அடிமைப்படுத்திட்டாங்க. அவன் சொல்றான், நாங்க கர்த்தர் எங்களோடு இருந்தால் நாங்க இப்படி இருப்போமா அப்படின்லாம் புலம்பிட்டு இருக்கிறோம். அப்ப கர்த்தர் வந்தாரு, அவன் நடுவில் நின்னாரு. அவர் சொன்னாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னாரு. என்னது? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு. ஆமென். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ பராக்கிரமசாலி, நீ போ, நீ பெலிஸ்தியர் என்ன செய்வ, நீ முறியடிப்ப. இந்த வார்த்தை அவனை பலப்படுத்துறதுக்கு. அதுக்குதான் நம்ம தேடி தேடி வாசிக்கணும் பைபிள்ல. அல்லேலூயா. இந்த வசனங்கள் இருக்கிற ஒரு வசனம் நம்ம என்ன செய்யறோம்? பலப்படுத்திடும், தூக்கி நிறுத்திடும், பராக்கிரமங்கள் செய்ய வச்சிடும். ஒரு வார்த்தை, அது உங்க வீட்டு குடும்பத்துக்கானாலும் சரி, ஊழியத்துக்கானாலும் சரி, எதுக்கானாலும் சரி, கர்த்தருடைய சமத்திலிருந்து ஒரு வார்த்தை நீங்க படிச்சுட்டே இருக்கிறீங்க பாருங்க, திடீரென்று ஒரு வசனம் உங்களோட பேச ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அந்த வசனம் உங்களை பலப்படுத்தி ஒரு இடத்துல நிலையா நிற்க வச்சிடும். பலன் தேவ வசனம் என்ன செய்கிறது? நம்மை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அப்படிங்கிறார் சங்கீதக்காரன். எனது உங்களுடைய வாக்கு என்னை செத்து போய் கிடக்கிறான். அப்படிதான் அர்த்தம். உயிர்ப்பித்தது உயிர் கொடுத்ததுன்னு அர்த்தம். செத்து போய் கிடக்கிறான். இந்த வார்த்தை வந்தவுடனே அவனுக்குள்ள உயிர் வந்தது. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நான் உண்மையாவே இப்படிலாம் ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம் நினைச்சு பார்த்தது கிடையாது. ஏதோ பாட்டு பாடுவோம், அப்படி வாழ்க்கை போயிட்டே இருக்கும், அப்படிதான் யோசித்தேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்னிடத்துல வர ஆரம்பித்தது பாருங்க. அந்த வார்த்தை வந்தோடனே எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. அல்லேலூயா. என்னால பிசாசை ஜெயிக்க முடியும், என்னால உலகத்தை ஜெயிக்க முடியும், என்னால ஒரு சபையை நடத்த முடியும், என்னால அநேக விசுவாசிகள் என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்த முடியும். அநேக குடும்பங்களை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு என்னால் போஷிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் வந்தது. எப்படி கேட்டீங்கன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை இல்லை. நேற்று சொன்னீங்களா, ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அந்த வாக்கு அந்த 60ஆம் அதிகாரம் முழுக்க வாக்குத்தத்தமா போட்டிருக்காரு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது அப்படின்னு சொன்னாரு. எழுப்புன பிரகாசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அதுவரை கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா பலம் இல்லாத ஊழியம். எப்ப அந்த வார்த்தை எனக்குள்ள தைரியமா வர ஆரம்பித்ததோ, அதிகமா வர ஆரம்பித்ததோ, என்னுடைய ஊழியம் அது பலமிக்க ஊழியமாய் மாறியது. அல்லேலூயா. என்னை கொண்டு அநேகர் ரட்சிக்கப்பட, என்னை கொண்டு அநேகர் அபிஷேகிக்கப்பட, என்னை கொண்டு அநேகர் பலப்படுத்தப்பட, என்னை கொண்டு அநேகர் ஊழியங்களுக்காக எழும்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பலப்படுத்துகிறார் தம்முடைய வசனத்துக்கு. அப்ப முதலாவது வசனம் நம்ம சோர்ந்து போயிருக்கிற நம்மை பலப்படுத்துகிறது அவருடைய வசனம். அதனால வசனத்துல உட்கார்ந்துருங்க. நீங்க எங்க போனாலும் அந்த வசனத்தை படிக்காம போகாதீங்க. எங்க இருந்தாலும் அந்த வசனத்தை கையோட என்ன செய்யுங்க? நீங்க பைபிளை கொண்டு போங்க. சும்மா இருக்கிற நேரத்துல பைபிளை வாசிங்க. ஒரு வசனம் உங்களுடைய வாழ்க்கையை தலைகளா புரட்டி போட்டுவிடும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அந்த வசனம் உயிர்ப்பிக்கிற வசனம், உயிர் கொடுக்கக்கூடிய வசனம். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை
உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அது குறைவற்றது. தேவனுடைய வசனம் அது குறைவற்றது. ஆத்மாவை உயிர் பெற செய்யும். அப்படி சோர்ந்து போயிருக்கிற ஆத்மா பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. எது நம்மை பலப்படுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. சிலுவை பற்றி இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு இருந்தார், உனக்காக ரத்தம் சிந்தினார் கல்வாரி சிலுவையில. அவர் உனக்காக உன்னுடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இப்படி எல்லாம் சொல்லுவது அது ஒரு சிலருக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் பைத்தியமாய் தோன்றுகிறது. என்னையா 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் செத்து போனதை இன்னும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே, இதனால என்ன இவங்களுக்கு கிடைக்குது? இப்படிலாம் நினைக்கிறாங்க ஒரு சிலர். அது கெட்டு போறவங்க. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, பரலோகத்தை நோக்கி இருக்கிற நமக்கோ, இந்த உலகத்துல இயேசுவினால வாழ வேண்டும் என்று சொல்லி துடித்துக் கொண்டிருக்கிற நமக்கோ சிலுவை உபதேசம் அது பலனா இருக்கிறது. அதனால பலவீனப்படுகிற நேரத்தில் தான் நீங்க சிலுவை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. சிலுவை ஏதோ ஒரு சிலுவை வரைஞ்சி அதை நோக்கி பார்க்க சொல்லணும்னா, சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு. அல்லேலூயா. ஒரு சிலுவை படத்தை வச்சோம். நான் இது வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சேன். எல்லாரும் சும்மா வைக்கலாம் ரொம்ப யோசிச்சேன். ஏன் தெரியுமா? நம்ம மக்களுக்கு எதையாவது பார்த்து கும்பிட்டாதான் அவங்களுக்கு ஒரு ஆணியே வரும். அதனால இதை பார்த்து என்ன செய்யக்கூடாது. அவங்க நாங்க ஏற்கனவே இப்பதான் கும்பிட்டு இருந்த சபையில தான் வெளியே வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்போ அதெல்லாம் விற்கிறது. இப்ப இதை நம்ம வச்சு இதை 4 பேர் கும்பிட்டு என் மனையை அடிக்கடி சொல்லிட்டு நீங்க மேல ஒரு சிலுவை சர்ச்சுக்கு வெளியே அடையாளம் தெரியுதுங்க, இது கிறிஸ்துவ சர்ச்சுக்கு இருக்கு தெரியறதுக்காக நீங்க ஒரு சிலுவை வைங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நம்ம சிலுவை வச்சுக்குவோம். ஆனா ரோட்ல பஸ்ல ஆயிரக்கணக்கான பேர் போறோமா அப்படி கும்பிட்டு போவோம். ஏன்னா சிலுவைனாலே இயற்கையாவே எல்லா ஆட்களுக்கும் ஒரு டச்சிங் உண்டு. அப்படித்தானே? சும்மா பாருங்க, இந்துவா இருப்பான், முஸ்லீமா இருப்பான், யாரா இருப்பான், போற போக்குல ஒரு சர்ச்சை பார்த்தாச்சுன்னா இப்படி இருக்கும். அது அவங்களுக்குள்ள பக்தி. அதை நான் தவறா சொல்லலைன்னா, ஆனா அதை அவங்க அறியாமையில அதை செய்யறாங்க. நாமளே ஒரு சிலுவை வச்சு அதை கும்பிடுறோம். என்ன செய்யக்கூடாதுமா? கும்பிடுறவங்களாம் மாத்திரக்கூடாது. அதான் ரொம்ப யோசிச்சேன் இந்த சிலுவை வைக்கிறதுக்கு. அதனால நீங்க யாரும் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்கன்னா தயவு செய்து கும்பிடாதீங்க. என்ன இது கும்பிடுறதுக்காக வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை நீங்க நினைவு கூறணும் தான். அப்போ நமக்கு பாடுகள் வருகிற வேலையில, பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற வேலையில, பாவம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற வேலையில நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, சிலுவையில் எனக்கு அடிக்கப்பட்ட இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க ஹalleluya. அதுதான் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், சுந்தரமிகும்
இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார். திரும்ப சொல்ற, சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு சுருவத்தை தேடி, ஒரு உருவத்தை தேடி நாம் அதை பார்க்க சொல்லலாம். இருதயத்தை சிந்திக்கிறது, இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார். நீங்க வாசிக்கலாம் எபிரேயர் நிருபத்துல 12ஆம் அதிகாரத்துல ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கலாம். 1ல இருந்து எபிரேயர் 12. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியம். நீங்க அவரை நினைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. தமக்கு முன் வைக்கப்பட்ட, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை நாமல் சிலுவையை சகித்து, அல்லேலூயா, சிலுவையை சகித்து என்ன அர்த்தம்? சிலுவையை பொறுத்து கொண்டார் அர்த்தம். சிலுவை பாடுகளை பொறுத்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு தாங்க முடியாது, அவர் கத்துனாரு, எந்தேவனே ஆனால் பொறுத்து கொண்டார். சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் ஆத்துமாக்களில் போகாதபடிக்கு, பாருங்க அவர் சொல்றாரு, நீங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க பாடுகள் வரும்போது, வேதனை வரும்போது, மனுஷன் உன்னை காரணம் இல்லாமல் திட்டும் போது, தூஷிக்கும் போது, அடிக்கும் போது, நொறுக்கும் போது, உன்னை நீ செய்யாத தவறுக்காக உன் மேல பழியை சுமத்தும் போது, இதெல்லாமே இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். அதனால பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். விபரீதம் இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கக்கூடாத ஒன்று. அல்லேலூயா. அவரை குறித்து பைபிள் சொல்கிறது, அவர் பாவத்தை பார்க்க முடியாத, பார்க்க மாட்டாத சுத்த கண்ணுடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ரத்தம் குற்றமில்லாத ரத்தம். பைபிள் சொல்கிறது, அவருடைய ரத்தம் குற்றமில்லாத ரத்தம். ஆனா அவருக்கு நடந்ததோ விபரீதமான பாடுகள். கண்ணையை கட்டி விட்டார், கன்னத்திலும் மறைந்து விட்டார். கண்ணையை கட்டி விட்டார், கன்னத்திலும் மறைந்து விட்டார். காலின் முகத்திலும் உமிழ்ந்து விட்டார். கர்த்தரோ அதை பொறுத்து கொண்டார், கர்த்தரோ அதை சகித்து கொண்டார். கண்ணையை கட்டிவிட்டார், கன்னத்தில்
அறைந்து விட்டார், காரி முகத்தில் உமிழ்ந்து விட்டார். கர்த்தரோ அதை சகித்துக் கொண்டார். அல்லேலூயா. காயங்களின் நெஞ்சை மத்தியிலே காயங்களின் வேதனை, சிந்திய தன்றத்தான் காயம் வேதனை இருக்குது. நிந்தைகள் அநேகர் அவரை பரியாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா இவர் சொன்னது என்னன்னா, ஆண்டவரே பிதாவே என்னுடைய இரத்தம் கொண்டு அவர்களை சுத்தப்படுத்தும். அல்லேலூயா. நிந்தைகளின் மத்தியிலே காயங்களின் வேதனையே, நிந்தைகளின் மத்தியிலே காயங்களின் வேதனையே, சிந்திய தன்றத்தான் கொண்டு பிதாவே மன்னியும் என்றாரே. பிதாவே மன்னியும் என்றாரே. சிலுவை மரமே அதில் நிழலே என்ற வார்த்தை, புறப்பாடுகள் அனுபவித்தார் புகழார் மலைதனிலே. சிலுவை மரமே அதில் நிழலே என்ற வார்த்தை. அப்போ சிலுவையில் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எத்தனை வேதனைகள், எத்தனை நெஞ்சனை, தம் ரத்தம்னா எல்லா ரத்தமும் இறங்கி போச்சு. கடைசியா ஒருத்தன் அவரை விடாம குத்துறான். என்ன வந்துச்சு? தண்ணி வந்துச்சு. அல்லேலூயா. ஏன் தண்ணி வந்துச்சு? ரத்தம் பூரா போயிடுச்சு. கடைசி சொட்டு ரத்தம் வர இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் இந்த பூமியில சிந்தினார். அல்லேலூயா. நீ எவ்வளவு பாடுபட்டாலும், எவ்வளவு வேதனை அனுபவிச்சாலும், எவ்வளவு நிந்தைகளை நீ சுமந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளுக்கு, அவமானங்களுக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் அனுபவித்தார். அவன் உங்களுக்கு எத்தனையோ சொல்லி இருக்கிறேன், இந்த வெள்ளி புனித வெள்ளி அப்படிலாம் சொல்லி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சரீரத்துல 400க்கும் அதிகமான காயங்கள் காணப்பட்டது. என்னது? 400க்கும் போர்ச்சுவல், நூற்றுக்கணக்கான போர்ச்சுவல்கள் அவர் சூழ்ந்து கொண்டு அடித்தார்கள். அந்த படத்துல எல்லாம் பார்க்கிறோம், அதெல்லாம் 1 2 பேர் 4 5 பேர் 10 பேர் 15 பேர் நின்று அடிக்கிறோம். நூற்றுக்கணக்கான சேவகர்கள் நின்று அடித்தார்கள். ஏன் ஒரு மனுஷன் அப்படி அடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தாரின் பாவங்கள் எல்லாம் அவர் தன்மையில் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. அவ்வளவு கொடுமை, அவ்வளவு வேதனை நமக்காக, உனக்காக, எனக்காக அவர் சகித்தார். அல்லேலூயா. அதனாலதான் எபிரேயர் நிருபத்தை எழுதி சொல்லுகிறார், நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளுங்க, உங்க பாடுகள்லாம் தூசியா போய். அல்லேலூயா. வேறொன்றா இந்த சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். நமக்கு என்னது? வாசிங்க அந்த வசனம் திரும்ப வாசிமா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. அவனுக்கு பைத்தியம். அல்லேலூயா. நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சிலுவை உபதேசத்தை என்ன செய்யணும்? நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு சகித்துக் கொண்டார். அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க. 100% ஏற்றுக்கொள்ளுங்க. பேதுரு சொல்றார் பாருங்க, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இதுதான் நமக்கு பலன். இப்படி இருக்க பாடுபட்டபடினால் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரையும், பாருங்க, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் பிழைத்தக்கதாக ஓய்ந்திருப்பான். இந்த சிந்தை உனக்கு பாவ சோதனை வரும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்து நினைத்துக்கொள். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக வல்லவோ அவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நான் எப்படி இந்த பாவத்துல கமிட் ஆக முடியும்? நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமா தரித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பாவ சிந்தனை வருதோ, எப்பொழுதெல்லாம் நீங்க நிந்தனையினால சோர்ந்து உட்கார்றீங்களோ, அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து
சிலுவையில எவ்வளவாய் பாடுபட்டார். அல்லேலூயா. அது உங்களுக்கு ஆயுதமா? என்னது அது? உங்களுக்கு சிலுவை உபதேசம். அது இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார், அவருடைய எவ்வளவாய் பாடுபட்டார் என்று சொல்லி நீங்கள் நினைப்பது உங்களுடைய ஆயுதம். வாசிமா, அந்த வசனத்தை வாசிமா. இப்படி இருக்க பாடுபட்டபடியா நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை பாருங்க. இயேசு பாடுபட்டாரு, அவரை பின்செல்கிறவர்கள் பாடுபட்டுத்தான். இயேசு சோதிக்கப்பட்டாரு, இயேசு நொறுக்கப்பட்டாரு, இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பைபிள் சொல்கிறது அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் அணுகாத பிரதான ஆசாரியரா இருக்கிற. வாசிங்க எபிரேயர் நிருபத்திலே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத, பாத்தீங்களா சொல்றாரு எபிரேயர் நிருபத்தில் எழுதி, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாதவர் இல்ல, அதானே அப்படின்னு போறவர் இல்ல. நீங்க பலவீனப்படும் போது அவர் பரிதபிக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார் அவர்? சொல்லுங்க. நீங்க வேதனைப்படுவது அவர் பரிதபிக்கிறார். நீங்க அடிக்கப்படுவது அவர் பரிதபிக்கிறார். நீங்க அவமானப்படுவது அவர் பரிதபிக்கிறார். அதுதான் நம்மை போல நம்முடைய பலவீனங்கள் குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்ல. எல்லா விதத்திலும் வாசிங்க. சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுபடும் போது, வேதனைப்படும் போது என்னுடைய பாடுகள் யாருக்கு தெரியும்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை பேசக்கூடும்? யார் என்னை பேசக்கூடும்? அப்படின்னு சொல்லாதீங்க. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் இயேசுவை தேற்றுவார், இயேசு தேற்றுவார். சொல்லுங்க. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் இயேசுவை தேற்றுவார், இயேசு தேற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார். பாருங்கள் எல்லாரும். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? எத்தனை பேர் சோர்வோட வந்திருக்கிறீங்க, பலவீனத்தோட வந்திருக்கிறீங்க? இந்த காலவெளியில இயேசு உங்கள் பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் உங்களுக்குள்ள எடுத்து போடுகிறார். ஆமென் சொல்லுங்க. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் இயேசுவை தேற்றுவார், இயேசு தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என்
அல்லேலூயா. சிலுவை, அதனாலதான் பவுல் சொல்றாரு சிலுவை பற்றி உபதேசம். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்கிறது? வசனம் நமக்கு பலன், சிலுவை பற்றி உபதேசம் பலன். அதை சிந்தி, இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். இது என்ன பாடம்? இது என்ன வேதனை? இது என்ன நிந்தனை? இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி மூன்றாவது ஒரு பலன், அது மாத்திரம் சுருக்கமா சொல்லி முடிக்க. அப்போஸ்தலர் 1:8. உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. அல்லேலூயா. எப்பெல்லாம் உங்களுக்கு சோறு வருகிறதோ அப்பெல்லாம் ஆவியில நிரம்புங்க. அது ஒரு இளைப்பாறுதல்னு சொல்லி நான் அதை எடுக்க முடியுமான்னு தெரியல. உங்களுக்கு இந்த முடிஞ்சவரை நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்ல, அது ஒரு இளைப்பாறுதல்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிக்க 14ஆம் அதிகாரத்துல, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம். Glory to Jesus. Hallelujah. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 20 வாசிங்க. இளைப்பாறுதல் என்று சொல்லி வரும் இடத்துல வாசிங்க. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதீர்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு. இன்னொரு இடத்துல வரும், இது நான் உங்களுக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல் அப்படி சொல்லி அந்நிய பாஷை பற்றி சொல்லும்போது பவுல் சொல்வாரு, இது அந்நிய பாஷை உங்களுக்கு நான் கொடுக்கிற இளைப்பாறுதல் அப்படிப்பாரு. அப்ப சோர்வோடு இருக்கும்போது, வேதனையோடு இருக்கும்போது, நாம் பாரத்தோடு அமர்ந்து இருக்கும் போது, பலன் இல்லாம நம்ம தவிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? ஆவியில நிரம்ப வேண்டும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, பரிசுத்த ஆவி இடத்துல வரும்போது நீங்கள் பரிசுத்த அபிஷேகம், இந்த அந்நிய பாஷை, இதெல்லாம் ஆவியானுடைய செயல். ஆவியான நமக்குள்ள வர்றதுக்கு ஒரு அடையாளம் என்னது? அந்நிய பாஷை. எனவே இது அந்நிய பாஷையில பேச 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 நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகும், ஒரு அபிஷேகத்தின் விருத்தி. இல்லையா? எனக்கு அந்நிய பாஷை, நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருப்பேன். வீட்டுல இருந்தாலும் சரி, கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி. இப்ப இந்த மாஸ்க் போடுறது ரொம்ப நல்லா இருக்குது. என்னன்னா சும்மா அப்படி பேசிட்டு போனா என்ன மாதிரி அப்படி நினைப்பான். இப்ப இந்த மாஸ்க் போட்ட ஒண்ணுமே தெரியல. பாட்டுல என்ன செய்யலாம்? அந்நிய பாஷையில பேசலாம், பாட்டு பாடிக்கிட்டே போகலாம், சத்தம் இதெல்லாம் சொல்லலாம். யாருக்கும் தெரியவே செய்யாது. அவன் யாரு என்னமோ சத்தம் செய்ய பாக்குறப்ப நான் அங்க போயிடும். இல்லையா? அப்போ எப்போ ஃப்ரீயா கிடைக்கிற நேரம், அப்படிதான் நான் முழந்தால் கூட்டி ஜெபம் பண்ண நேரம் கிடைக்குது இல்லையோ, அந்நிய பாஷையில பேசுவதற்கு நேரம் இல்லாம இல்லவே இல்லை. அப்படிதானே இல்லையா? சொல்லுங்க. அப்படிதானே? நீங்க அந்நிய பாஷையில பேசுறப்பெல்லாம் உங்களை ஆவியானவர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறாங்க. உங்களுடைய ஆவி மறுரூபமாகிறது. ஆமென். உங்களுடைய ஆவி இளைப்பாறுதலுக்குள்ளாய் போகிறது. உங்களுடைய ஆவியில ஒரு பலன் உண்டாயிருக்கிறது. இந்த மாம்சம் சோர்ந்து போனாலும் ஆவி எழுந்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில டயர்ட் ஆகி, ஆமா, உலக பிரகாரமான வேலையில டயர்ட் ஆகி படுத்துட்டாலும் மாம்சம் எந்திக்க முடியல. ஆனா ஆவி என்ன செய்ய தெரியுமா? அப்படியே உள்ளுக்குள்ள காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அந்நிய பாஷையை பேச ஆரம்பிக்குது. அல்லேலூயா. சில வேளை 4 மணி 5 மணி, சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா நைட்டு முழுக்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கு இந்த ஆவி.
அதனால கர்த்தர் இயேசு சொன்னாரு, உங்களுடைய ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. ஆவி உற்சாகம், இந்த உற்சாகம் இந்த மாம்சத்துக்கு வந்து தொற்றிக்கொண்டு இந்த மாம்சத்தை பலப்படுத்துவதற்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஆவி உற்சாகமா இருந்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தை ஒரு மனுஷன் பலவீனப்படுத்தலாம், ஆனா ஆவியை எந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது? பலவீனப்படுத்த முடியாது. நீங்க மட்டும்தான் பலவீனப்படுத்த முடியும் உங்க ஆவியை. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஆவியை சொல்லுங்க. உங்க ஆவியை நீங்க தான் பலவீனப்படுத்த முடியும். கர்த்தருடைய சமூகத்தையே தேடாம, அந்நிய பாஷையே பேசாம, வார்த்தை குறித்தே வார்த்தையை படிக்காம, எதுவுமே செய்யாம நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க ஆவியை நீங்க தான் என்ன செய்ய முடியும்? பலவீனப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற உங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. எனவே நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. நீ பரிசுத்த ஆவி பெற்றிருந்தேன்னா, அந்நிய பாஷை பெற்றிருந்தேன்னா, அது நீ மீட்கப்படும் நாளுக்கென்று ஒரு நாள்ல பரலோகத்துக்கு போவதற்கு அவனை மீட்டுக் கொள்ள இயேசு வருவாரு. அதற்கு இப்பவே உனக்கு முத்திரை கொடுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. கையை ஊத்தி ஆமென் சொல்லுங்க. அதுதான் பரிசுத்த ஆவி. அசட்டை பண்ணாதீங்க. அதை தினந்தோறும் கொஞ்ச நேரமா உட்கார்ந்து ஆவியில நிரப்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில களி கூர்ந்து இப்பதான் இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பலம். அல்லேலூயா. அல்ல ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவ புத்திரன் என முத்திரை போடும். ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவ புத்திரன் என முத்திரை போடும். என்னை அபிஷேகமே தேவனுடைய வார்த்தை நமக்கு பலம் உண்டு பண்ணுகிறது. சோர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன் அப்படிங்கிறார். அதனால எரேமியா சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த வார்த்தையை நான் உட்கொண்டேன். அப்ப வார்த்தை நம்ம என்ன செய்யும்? பலப்படுத்தும். எந்த நிலைமையில வார்த்தையை வாசிக்காம விட்டாதீங்க. அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன ஒரு குறிப்பு வந்துச்சு. என்ன தெரியுமா? வேதத்தை எரிச்சவங்க அநேகர் வேதத்தை எரிச்சிருக்காங்க. பைபிளை பிடிக்காதவங்க, கிறிஸ்தவத்தை பிடிக்காதவங்க பைபிளை எரிச்சிருக்காங்க. அது சொல்றாரு, அதை போட்டவர், வேதத்தை எரித்த அநேகரை குறித்து ஆண்டவர் அவர்களுக்காக மனம் வருந்துவதை விட வேதத்தை தூசி பிடிக்கும் அளவுக்கு வீட்டில் வச்சிருக்காங்க, அவங்கள நினைச்சுதான் ஆண்டவர் பரிதாபப்படுறார். அல்லேலூயா. என்னது? நம்மள வரணும். வேதத்தை தூசி பிடிக்கும் மூலையில வச்சிருக்கிறாங்க. பாத்தீங்களா? எரிச்சவனை கூட ஆண்டவர் வந்து அவன் நினைச்சு கூட வேதனைப்படலை ஆண்டவர். ஆனா அவர் சொல்றாரு, நான் என்னுடைய வேதத்தை நான் ஒரு கையில கொடுத்தேன். பைபிள்ல ஓசியால சொல்றாரு நினைக்கிறேன், நான் என்னுடைய மகத்துவங்களை நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன் வேதமாக. ஆனா அவர்களும் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்களாம். அல்லேலூயா. கர்த்தர் மகத்துவத்தை கொடுத்தாரா? வார்த்தை என்னது? மகத்துவம். இந்த வார்த்தை, இந்த வார்த்தையினால சகலத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இந்த வார்த்தையினால உங்களுக்கு சகலத்தை உண்டாக்கி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னாரு, வேதத்தின் மகத்துவத்தை நான் உங்க கையில கொடுத்தேன். அவர்கள் அதை எப்படி பண்ணாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேதத்தை ஒரு முறை கூட வாசிக்கலன்னு சொல்றவங்க எல்லாம் சத்தமா இதை சொல்லுங்க. எனக்கு உண்மையா இன்னும் இந்த வாரம் முழுக்க அந்த வேதனை இருந்துச்சு, எப்படியா மக்களை வேதத்தை வாசிக்க வைக்கிறது அப்படின்னு. நான் ஒரு முறை கூட வாசிக்கலாட்டா ஆனந்தமா இருக்கு எனக்கு உள்ளுக்குள்ள. என்ன கிறிஸ்தவம்? எதுக்கு சர்ச்சைக்கு வர? அந்நிய காரியமாய்
அதுக்கு சம்பந்தம். அது என்னது? அந்நியக்காரன் என்னது? அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரி அது அங்க கிடக்கு. பைபிள் பைபிள் எங்க வச்சோன்னு என்ன செய்யுது? மறந்துடு. அப்படிதானே? ஏன்னா தினந்தோறும் படிச்சா ஒரு இடத்துல வைப்போம். எனக்கும் மறந்து சில சமயம். ஏன்னா நான் வெளியே கொண்டு வருவேன், வீட்டில் வைப்பேன், கார்ல வைப்பேன், பைக்ல வைப்பேன், அதனால மறந்துடும். அது வேற விஷயம். சில பேருக்கு வீட்டில தான் இருக்குது, ஆனா பைபிள் எங்க இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. நம்ம வெட்கப்படுங்க, தயவு செய்து வெட்கப்படுங்க. இதுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனி ஒரு வருஷத்துல ஒரு முறையே பைபிளை வாட்சி முடிப்பேன் கர்த்தரிடத்துல பொருத்தனை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை செழிக்கிறத நீங்க பாப்பீங்க, ஆசீர்வதிக்கப்படுறத நீங்க பாப்பீங்க. ஒன்னா சங்கீதத்தை எடுத்து வாசிப்பாங்க. இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் அடுத்து வர்ற ஆசீர்வாதம், வேதத்தை இரவு பகலும் வாசிக்கிறவனுக்கு வர்ற ஆசீர்வாதம். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்து சொல்ற துன்மார்க்கரோ அப்படி இராமல். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு இந்த நேரத்துக்கு வர்ற ஒரு அர்த்தம் என்னன்னா, இரவு பகலும் வேதத்துல தியானமா இல்லை அப்படின்னா நீதான் யாரு? துன்மார்க்கன். அல்லேலூயா. நீதான் துன்மார்க்கன். நீ எங்கேயோ நினைச்சிட்டு இருக்க துன்மார்க்கன்னு இல்ல. கரெக்டா கான்ட்ராஸ்ட் கொடுக்கிறார் பாருங்க. இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், துன்மார்க்கரோ அப்படி இராமல். பைபிள்ல தியானமா இல்லாத மனுஷன் யாரு? இது அவன் தான் யாரு? துன்மார்க்கன். தேவனுக்கு பயப்படாதவன். அவன் இருதயத்தில் எண்ணமெல்லாம் தேவன் இல்லை என்பது. நீ பைபிள்ல கவனம் இல்லைன்னா உன் இருதயத்தின் எண்ணமெல்லாம் தேவன் இல்லை என்பது. அல்லேலூயா. ஐயா, பொண்டாட்டி புருஷன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையா என்ன செய்யணும்? பேசிக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி இல்லாத பொண்டாட்டி புருஷன் அவங்க சரியான பொண்டாட்டி புருஷன் இல்லை. அப்படித்தானே? உண்மையா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சவங்க சொல்லுங்க. நான் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், கல்யாணம் முடிஞ்சவங்க சொல்லுங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சில பேருக்கு நாளெல்லாம் பேசிட்டே இருக்கணும் பொண்டாட்டிமா இருக்கு, அது ஒரு விஷயம். ஒரு முறையாவது பேசாட்டா அவன் என்ன புருஷன், அவன் என்ன பொண்டாட்டி? நீ ஒரு முறையாவது ஆண்டவர் பேசுறத கேட்காட்டா நீ என்ன மனவாட்டி? அல்லேலூயா. ஆதானே, நீ என்ன மனவாட்டி? வெட்கமா இருக்கு எனக்கு. இந்த ஒரு முறை கூட பைபிள் வாசிக்கலாம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்கள பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா சொல்லுவாங்க, இந்த துடுக்கனுக்கு பண்ணிய கண்ட மாதிரி வரும் அப்படிப்பாங்க. அப்படிப்பாரு. என்னது தெரிந்தாக்கன்னு யார் சொல்லுவாங்க? உனக்கு தெரியாத நினைக்கிறேன். உங்க தாத்தா தான் சொல்லுவாரு. ஞாபகம் அம்மா அம்மா ஞாபகம் இருக்கா? அந்த அம்மா தான் கேட்கிறேன். சரி, கேட்டுச்சா உங்களுக்கு? கேட்கலையோ? அதாவது இஸ்லாமியர்னா அவங்களுக்கு பண்ணிய கண்டா அருவருப்பு. அது மாதிரிதான் இருக்கு எனக்கு. அது மாதிரிதான் கர்த்தருக்கு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் அப்படி சொல்றமா? அப்படி சொல்றேன். அப்போ முடிவெடுக்க. இன்னைக்கு முடிவெடுக்க. டெய்லி ஒரு 10 அதிகாரமா வாசிப்பேன். வாசிச்சு அந்த வருஷத்துக்குள்ள என்ன செய்ய பைபிளை முடிப்பேன். 10 அதிகாரம் வேண்டாங்க, 5 அதிகாரம் வாசிங்க. விட்டு விட்டு வாசிங்க. 5 அதிகாரம் திரும்ப முடிஞ்ச 5 அதிகாரம் அப்படி வாசிங்க. எப்படி அந்த வருஷத்துக்குள்ள பைபிளை முடிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கை வைத்து வைராக்கியத்தோட சொல்லணும். கை வைத்து முடிப்பீங்களா? முடிச்சிருக்கீங்களா? முடிக்கணும். வருஷம் எப்படி நேரம் கிடைக்கிறப்ப உட்காருங்க. வைராக்கியத்தை கொண்டு வாங்க, இருதயத்தை கொண்டு வாங்க. நான் முடிப்பேன். உங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதத்தை பாருங்க. நீங்கள் நின்று கொண்டு தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வெட்கங்கள் எல்லாம் மாறி போகுதுங்க. நீங்க இந்த முடிவெடுத்து செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வெட்கங்கள் எல்லாம் மாறி போகுது. உங்க நிந்தனைகள் எல்லாம் மாறி போகுது. உங்களை கேவலமா பேசுறவங்க உங்க காலில் வந்து விழ போறாங்க. காலில் வந்து விழணும்னு எதிர்பார்க்கறாங்க. நான் சொன்னது உங்க பக்கத்துல வருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்காக வந்து நிற்பாங்க. அதைத்தான் சொன்னேன். காலில் வந்து விழணும்னு எதிர்பார்க்காதீங்க.
கருமையானவர்களே, நான் ஒப்பு கொடுங்க. பலன் இல்லாத கிறிஸ்தவனா இருக்காதீங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்லுற கொரிந்தியர்ல தான் நினைக்கிறேன், சாரி ரோமர்ல சொல்ற தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் அப்படி, ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் அப்படி, அப்படி இப்படி, அப்படி இப்படி இல்லைங்க. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பாவம் உனக்கு முன்ன வரும்போது நீ எப்படி பலத்தோட நிக்கிற என்பதை குறித்துதான் தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்குதா இல்லை என்பதை கர்த்தர் அறிந்து கொள்வார். தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள், உலக மனுஷர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. எனது தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல. வாசிமா அந்த வசனத்தை. இது ரோமர் 1 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல பலத்திலே இருக்குது. வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அதான் பலன்னு சொல்லலாம். பலன் வேணுங்க. பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. பிரச்சனை வரும்போது அவன் எழுந்திருப்பான். அது வரப்போ ஒரு மாதிரி உட்கார்ந்திருப்பான். கிறிஸ்தவன் என்பவன், கிறிஸ்துவை உடையவன். பிரச்சனை எப்போ வருதோ அவன் தான் எழுந்து நிற்பான். சிங்க கேள்வியில் நாம் கிடந்து அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து என்னை நடந்தார். தெரியும் அவர் என்னை காத்திடுவார். வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்றார். அது போல நீங்க ஒப்பு கொடுங்க. கேட்ட வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ப்ளீஸ் சப்மிட் yourselves unto the Lord's wrath. உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுங்க. வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவை தியானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுவீங்களா? ஒப்பு கொடுங்க. தீயை தண்ணீர் மனுஷரைகள் தலைமையில் ஏறி நடக்க பண்ணி சங்கீதக்காரன் சொல்ற, இதுவரை மனுஷர் உங்கள் தலையில மேல ஏறி நடந்து போனாங்க. தீயை தண்ணீரை கடந்து வந்தீங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடு அன்பு சகோதரியே. கர்த்தர் சொல்லுகிறார், தீயை தண்ணீரை நீ கடந்து வந்த, நான் உன்னை செழிப்பான இடத்துல வைக்க விரும்புகிறேன். செழிப்பான இடத்துல வைக்க விரும்புகிறேன். வாயின் இடத்துல ஒப்பு கொடு வார்த்தைகளுக்கு. எத்தனை பேர் வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? கை வைத்து காட்டுங்க. நல்ல காமிங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு, கல்வாரி தியானத்துக்கு, ஆவியின் அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு தைரியமா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி நார்மலா போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, I am not a normal man. நான் சாதாரண மனுஷன் அல்ல. ஆண்டவரே, நம்ம அபிஷேகிக்கப்பட்டவன், உம்முடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட, உம்முடைய அழைப்பை தெரிந்து கொண்டவன். சொல்லுங்க, அப்பா, நான் சாதாரண ஆளல்ல. என் அன்பு சகோதரியே, நீ சாதாரண
சாதாரண அழைக்கப்படவில்லை. உனக்கென்று தேவன் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். நீயோ என்றார் முடங்கி கிடக்கிற பலன் இல்லை என்று சொல்லுங்க. இல்ல, உனக்குள்ள பலன் இருக்குது. வார்த்தை எடு, அது வல்லமை. உனக்கு எப்பெல்லாம் பலவீனம் இருக்கிறது அப்பெல்லாம் என்னை நோக்கிப்பார். சிறுவில் அடிக்கப்பட்ட என்னை நோக்கிப்பார். அது உனக்கு பலன். அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அது உனக்கு பலன். நான் உன்னை நிலைநிறுத்த போகிறேன். நீ நாணலை போல ஆடிக்கொண்டிருந்த நான் உன்னை நிலைநிறுத்த போகிறேன். நான் உன்னை நிலைநிறுத்த போகிறேன். கர்த்தர் சொல்றாங்க, நாளை ஒப்பு கொடுங்க. நல்ல பிதாவை ஸ்தோத்திரம். நான் வார்த்தைகளுக்கு நன்றி. வார்த்தைகளின்படியே இந்த பிள்ளைகளை நீ நிலைநிறுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தர் பொறுப்பெடுக்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம்முடையவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் நிலைத்திருந்து கர்த்தருடைய வருகை பெறும் நம்மை தமது நித்திய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துவதாக. ஆமென். வானத்தின் மீது வருவார், வானத்தின் மீது Hallelujah. Kata-kata sebenarnya api uka